ஜெயிச்சிட்டோம் சந்திரா, ஜெயிச்சிட்டோம். இவ்வளோ நாள் நமக்கு தண்ணி காட்டிட்டு இருந்தானே அந்த டிரைவர், அவனை அந்த வீட்டை விட்டு துரத்துற நேரம் வந்துடுச்சு. பேர்ல இருந்து அவன் சொன்ன எல்லாமே போய். இவ்வளோ பெரிய ஃப்ராடு, மோசமானவனை என் லைஃப்ல பார்த்ததில்ல. சென்னையில் அவன் பெரிய பிசினஸ்மேன், பல கோடிகளுக்கு அதிபதி. அவன் இங்க அவன் வந்ததே 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கதான். எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்கான். இது தெரியாம உங்க அக்காக்காரி அவனை ஓவரா நம்பி பொண்ணு கொடுக்குற அளவுக்கு போயிட்டா. எந்த குடும்பத்தை பரம எதிரியா நினைச்சாலோ இப்ப அந்த குடும்பத்துக்குடைய சம்பந்தம் வச்சுக்கிட்டா. அந்த டிரைவர் மேல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே டவுட் இருந்துச்சுங்க. அவன் நடவடிக்கை, நட உட பாவனை எதுவுமே டிரைவர் மாதிரியே இல்ல. சரி, இது எல்லாத்தையும் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? சென்னையில இருக்கிற என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்க்க போயிருந்தேன். அவன் ஆபீஸ்க்கு போனேன். அங்க என்ன நடந்துச்சுன்னா, அவர்தான் அபிராமி குரூப்ஸ் கம்பெனியோட எம்டி கார்த்திக். சென்னையிலேயே பெரிய பிக் ஷாட். இவர் ஆபீஸ் எங்க இருக்கு? டேய் சிவனாண்டி, நல்லா இருக்கா? உங்க கம்பெனி எம்டியை பார்க்க முடியுமா? சாரி சார், அப்படிலாம் அவரை நினைச்ச உடனே பார்க்க முடியாது. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுவும் இல்லாம இப்ப அவர் இங்க இல்ல, வெளியில போயிருக்காரு. அப்போ அவன் பேர் ராஜா இல்ல, கார்த்திக், அப்படிதானே? அவன் பேர் கார்த்திக் தான். அவன் அப்பா அம்மா சென்னையில இருக்காங்க. அவனுக்கு 2 அண்ணனும் இருக்காங்க. அதனாலதான் அந்த கிழவியும் கல்யாண மண்டபத்துல முதல்ல சத்தம் போட்டுட்டு இருந்தவ கடைசியில சொந்த பேரன் தான் தாலி கட்ட போறான்னு தெரிஞ்சதும் சைலண்ட் ஆயிட்டாளா? அதோட வீட்டுக்கும் வர சொல்லி விருந்து வச்சாளா? இப்ப கோவில்ல கூட ஏதோ பெருந்தன்மையா நடந்துக்கிற மாதிரி ஏன் மாமன்காரனோட அவனையும் பூஜையில உட்கார வச்சாளா? எல்லாமே நடிப்பா. பாட்டியும் பேரனும் போட்டி போட்டுக்கிட்டு நம்ம எல்லாரையும் நடிச்சு ஆட்டி முட்டாளாக்கியிருக்காங்க. பாவம், இதுல ரொம்ப ஏமாந்தது ஏன் அக்காக்காரி தான். எல்லா விஷயத்திலயும் புத்திசாலியா இருக்கிறவ இதுல மட்டும் எப்படி ஏமாந்தானே தெரியலையே. அவ்வளவுக்கு அவன் நடிப்பு தத்ரூபமா இருந்திருக்கு. அந்த குள்ளன பேரனை நடிக்க வச்சு நம்ம முகத்தெல்லாம் அவன் கரிய பூசிட்டான். இதனாலதான் என்னையும் அக்காவையும் பார்க்க விடாம தடுத்திருக்கான். அன்னைக்கு நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரதுக்குள்ள அவங்க அம்மாக்காரி வீட்டுக்கு வந்துட்டு போனதெல்லாம் பக்கா பிளான்னு இப்பதானங்க புரியுது. எல்லாத்தையும் நினைச்சாலே தலை சுத்துது. என் அக்காக்காரி இதெல்லாம் எப்படி தாங்கிக்க போறானே தெரியலையே. தோபார், இப்பவே போய் உன் அக்கா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லு. அப்பதான் அந்த டிரைவர் கழுத்தை பிடிச்சி அவளே வெளியே தள்ளுவா. என் அக்காக்காரி அவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காளே. நம்ம அம்மா போயிட்டானா என்ன பண்றது? அப்படி அவன் நம்பலனா சென்னை கூட்டிட்டு போய் அவன் ஆபீஸ காட்டு. அப்ப நம்பிதானே ஆகணும். இந்தா அவன் ஆபீஸ் அட்ரஸ். சரி, சீக்கிரம் போய் எல்லா விஷயத்தையும் சொல்லு. உங்க அக்கா நம்ப மறுத்தா பிளைட்ல கூட்டிட்டு போய் காட்டு. சரிங்க, நான் இப்பவே போய் அந்த டிரைவர் யாரு என்னங்கிற விஷயத்த என் அக்காக்காரிக்கு தோல் உரிச்சு காட்டுறேன். வரேன். சரி. டிரைவர், இவ்வளவு நாள் எங்களை எல்லாம் நம்ப வச்சு கழுத்தறுத்தல்ல, இன்னைக்கு நீ செத்தடா. அக்கா, அக்கா, அக்கா. சந்திரா, என்னாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? சொல்றேன். அக்கா, ஏன் இப்படி கத்துறாங்க? ஏய், என்னாச்சு சந்திரா? ஏன் கத்துற? போச்சு, எல்லாம் போச்சு. என்ன போச்சு? எனக்கு எதுவும் புரியல. என்னன்னு சொல்லு. அந்த சண்டால நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க. எல்லாரும் ஏமாத்திட்டான். என்னடி சொல்ற? யாரு நம்மள ஏமாத்துனது? நீ யார ரொம்ப நம்பினியோ அவன் தான் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டான். ஏய், சொல்ல வந்தத நேரா சொல்லு. சுத்தி வளைச்செல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. முதல்ல புலம்பறத நிறுத்து. கேக்குறதுக்கே இரிட்டேட்டிங்கா இருக்கு. நான் பேசுறதே உனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கே. ஒரு பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட எனக்கு எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு தெரியுமா? லூசு மாதிரி பேசுறா. சந்திரா, சுத்தி வளைக்காம விஷயத்த சொல்லு. கடுப்பேத்திக்கிட்டு இருக்காத. சரிக்கா, சொல்றேன். நீ ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கே டிரைவர் மாப்ள, அவன்தான் நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கான். ஒன்ன என்ன நம்ம எல்லாரையும் லூஸ் ஆக்கியிருக்கான். என்னடி சொல்ற?
மாப்பிள்ள நம்மள ஏமாத்திட்டாரா? அக்கா, அவன் பேர் ராஜா இல்லக்கா, அவன் டிரைவரும் இல்ல. என்னடி ராஜாவ ராஜா இல்லைங்கிற, அவரை டிரைவர் இல்லைங்கிற, என்னாச்சு உனக்கு? ஆமாக்கா, அவன் ராஜான்னு சொன்ன பேரு போய். அவன் தன்னை ஒரு சாதாரண ஆளுன்னு சொன்னதும் போய். அவன் டிரைவருங்கிறதும் போய். சின்னத்த, அவரு டிரைவர் இல்லங்கிறது எப்படி பொய்யாகும்? அவருதான் பிரமாதமா கார் ஓட்டுறாரே. அப்ப அவரு டிரைவர் இல்லன்னு சொன்னா எப்படி ஒத்துக்க முடியும்? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க எல்லாரும் டிரைவர் கிடையாது மயில் மாப்ள. டிரைவருங்கிற போர்வையில நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கிறவன். உண்மையிலேயே அவன் யார் தெரியுமா? அந்த ராஜா சேதுபதி பரமேஸ்வரியோட பேரன். ஏய், என்னடி உளர்ற? உளரலக்கா, உண்மையதான் சொல்றேன். ராஜா தான் அவங்களோட ஒரிஜினல் பேரன். இங்க வந்து நம்ம வீட்ல டிரைவர் மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். ஏய், நீ சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. ராஜா சேதுபதி பேரனோட ரேஞ்சு, வசதி இது எல்லாமே வேற. அவன் எதுக்கு இங்க வந்து நடிக்கணும்? உன்கிட்ட என்கிட்ட எல்லாம் எதுக்கு திட்டு வாங்கணும்? அதான் சொல்றேனே, எல்லாம் நடிப்புன்னு. அவன் ஏதோ திட்டத்தோட தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சிருக்கான். என்ன தெரியுமா அவன் திட்டம்? நம்ம குடும்பத்தையும் அவன் குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணும்னு தான் இங்க வந்து நடிச்சிட்டு இருக்கான். மாமா, இந்த கெட்ட புத்தி அத்தைக்கு உண்மையெல்லாம் எப்படி தெரிஞ்சது? எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க. அதான் எனக்கும் புரியல மாப்ள. இவளுக்கு எப்படி எல்லா உண்மையும் தெரிஞ்சதுன்னு தெரியலையே. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அக்கா, இப்ப அதுவா முக்கியம்? ஒருத்தன் ஃப்ராட் பண்ணி நம்ம எல்லாரையும் ஏமாத்தி இருக்கான். ஓ பகையாளியான அந்த கிழவியோட பேரன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னடா குறுக்க என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்க? ராஜாதான் அவங்க பேரன்னா, அப்ப கோயில்ல பேரன்னு சொல்லிட்டு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான்ல, அவன் யாரு? அக்கா, அவன் ஒரு டம்மி பீஸ். சும்மா நம்ம எல்லாரையும் அலப்பறை பண்ணிட்டு இருந்தான். அவன் கண்டிப்பா ராஜா ஏற்பாடு பண்ண ஆளாதான் இருப்பான். அவன் அவங்களோட பேரனே இல்ல. ராஜா தான் ஒரிஜினல் பேரன். என்னங்க, இவ சொல்றதெல்லாம் உண்மையா? நம்ம மாப்பிள்ள ராஜா உங்க தங்கச்சியோட பையனா? இல்லம்மா, சந்திரா பொய் சொல்றான். அவ ஏன் இப்படி சொன்னான்னு எனக்கு தெரியல. ஆனா அவன் என் தங்கச்சி பையன் இல்ல. அக்கா, மாமாவும் பொய் சொல்றாரு. அநேகமா இவரோ கூட்டு கலவாணியா இருப்பாருன்னா எனக்கு டவுட்டா இருக்கு. அப்படி இல்லன்னா இவரையே அவன் ஏமாத்திருக்கணும். இங்க பாருக்கா, நான் சொல்றதா உண்மை, என்ன நம்புக்கா. இந்த விஷயத்துல உன்னை நம்ப முடியல சந்திரா. ஏன்னா உனக்கு ராஜா மேல ஏற்கனவே நிறைய கோவம் இருக்கு. இது ஒண்ணும் முதல் தடவை கிடையாது. ஆரம்பத்துல நீ ராஜா மேல பல தடவை குற்றம் சொல்லிருக்க. ஒவ்வொரு முறையும் நீ தப்பாதான் சொல்லிருக்க. ராஜாவா உனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்போ அந்த செங்கல் சோழ மேனேஜரை வேலையை விட்டு தூக்குனதுனால உன் கோவம் இன்னும் அதிகமாயிடுச்சு. ராஜாவை பத்தி இப்படி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டே இருக்கு, அப்படித்தானே? ஆமாத்த, கரெக்டா சொன்னீங்க. அதேதான் காரணம். சின்னத்தைக்கும் சகலைக்கும் ஏற்கனவே பிரச்சனை. அதோட நீங்க வேற ரீசெண்டா தொழில் சார்ந்த எல்லா பொறுப்பையும் சகல கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களா? அதுல இவங்க பவர் டோட்டலா டம்மி ஆயிடுச்சு. இப்ப அந்த பவர் எல்லாம் ராஜா கிட்ட போயிடுச்சு. இப்படி ஏதாவது தேவையில்லாத ஒரு பொய்ய சொல்லி அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா எல்லாமே சின்னத்துக்கு ஃபேவர் ஆயிடும். அந்த நோக்கத்துல தான் பேசுறாங்கன்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் தேவையில்லாம நம்பாதீங்க, நமக்கு தான் டைம் வேஸ்ட். ஏய், பெரிய இவன் மாதிரி கருத்து சொல்லிட்டு இருக்க. பாய் மூடு. நான் என் அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ கொஞ்ச நேரம். அக்கா, நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டல. உன்னை நேர்ல கூட்டிட்டு போய் நம்ப வைக்கிறேன். தயவு செஞ்சு என் கூட சென்னைக்கு வா. அங்க உனக்கு எல்லா உண்மையும் நான் புரிய வைக்கிறேன். ஆஹா, போனா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமே. நான் சொல்றது தப்பா இருந்தா என்ன நீ அங்கேயே செருப்பாலடி நான் வாங்கிக்கிறேன். என்னடி பேசுற? இல்லக்கா, நான் ஒரு முக்கியமான உண்மையை சொல்றேன். ஆனா அதை நீ சட்டையே பண்ணாம இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்?
இங்க பாருக்கா, இப்படி யோசிச்சு பாரு. நான் சொல்றது ஒருவேளை உண்மையா இருந்தா உன்னை ஒருத்த இந்த அளவுக்கு ஏமாத்திருக்கான்னு தெரிஞ்சா நீ அப்ப என்ன பண்ணுவ? இத்தனை நாள் நீ ஏமாந்திருக்கக்கா, அதையே நீ கண்டினியூ பண்ணிக்க போறியா? எது உண்மைன்னு ஒரு தடவை செக் பண்றதுல உனக்கு என்னக்கா குறைஞ்சிட போறியா? அம்மா, சித்தி தான் இவ்ளோ தூரம் சொல்றாங்கல்ல, ஒரு தடவை போய் பார்த்துட்டு தான் வாங்களேம்மா. அக்கா, இது எனக்காக கூப்பிடல, நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் கூப்பிடுறேன். ஒரு தடவை நான் சொல்றத கேளேங்கா. சென்னைக்கு போய் நான் சொல்ற இடத்துல போய் பார்த்தா நான் சொல்றது எவ்வளவு உண்மைன்னு உனக்கே புரியும். சரி, நீ இவ்ளோ தூரம் சொல்றதுனால நான் வரேன், போய் பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம்க்கா, வா உடனே போலாம். வா போலாம். டிரைவர் வண்டி எடு. ராஜா தான் பாட்டியோட பேரனா? அப்ப பேரன் ஒருத்தன் சொல்லிட்டு வந்தானே, அவன் யாரு? ஆனா சித்தி கான்பிடென்ட்டா ராஜா தான் பேரன்னு சொல்றாங்க. இதுல எது உண்மையா இருக்கும்? ஒரே குழப்பமா இருக்கே. என்ன மாப்ள, அவங்க 2 பேரும் புறப்பட்டு சென்னைக்கு போறாங்க. அங்க போய் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. நீங்க முதல்ல மாப்பிளைக்கு போட போடுங்க. என்னாச்சு மாப்ள? மாமா, நாட் ரீச்சபிள்னு வருது மாமா. மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. மாமா, மறுபடியும் நாட் ரீச்சபிள் தான் வருது. ஓ, எப்படியாவது இந்த விஷயத்தை மாப்பிள்ளை கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா முடியலையே. கடவுளே, நீ தான் இந்த பிரச்சனையிலேருந்து எங்களை எப்படியாவது காப்பாற்றணும். சந்திரா, நீ ரொம்ப வற்புறுத்தி சொன்னதுனால தான் நான் வரேன். எனக்கு என்னமோ நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும்னே தோணல. அக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் தான். ராஜான்னு போய் சொல்லி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கிற அந்த பையனோட ஆபீஸ்க்கு போனா உனக்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அப்புறம் நீயே அவனை வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவ பாரு. இதா கார்த்தி ஆபீஸ், நீ வா போலாம். அங்க முதுக காட்டி உட்கார்ந்து இருக்கிறது வேற யாரும் இல்ல, டிரைவர் ராஜா தான். அதாவது ராஜா சேதுபதியோட பேரன் கார்த்தி தான். சும்மா சொல்லாத. சார், கொஞ்சம் திரும்புறீங்களா? உங்களை பார்க்க ரொம்ப ஆர்வமா வந்திருக்கோம். வாங்க வாங்க, என்ன பார்க்கறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம். சார், நான் போகாதீங்கன்னு சொல்ல அவங்க உள்ள வந்துட்டாங்க சார். நோ 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 ப்ராப்ளம். இவங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ் தான், நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஓகே சார். ஃபர்ஸ்ட் டைம் என் ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா, ஜூஸா, கூல் ட்ரிங்க்ஸா? முதல்ல உட்காருங்க. டேய், நீ எப்பறா இங்க வந்த? இங்க கார்த்தியில இருக்கணும். என்ன உளறீங்க? நான் தானே கார்த்தி. இல்ல, நீ அவன மாதிரி நடிக்கிறவன். அவன் எங்கன்னு சொல்லுடா. வாட் இஸ் திஸ்? என்ன லூஸ் மாதிரி பேசுறாங்க? இதோ பாருங்க,
நான் தான் கார்த்தி, அபிராமி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி, ராஜா சேதுபதியோட பேரன்.